ஆகாஷவாணி பரீட்சா பே சர்ச்சா, தேர்வுகளை எதிர்கொள்வோம் 2025. மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பள்ளி குழந்தைகளுடன் கலந்து கொண்டு பல்வேறு விஷயங்கள் குறித்து கலந்துரையாடிய சிறப்பு நிகழ்ச்சியின் தொகுப்பு. 5 கோடிக்கும் மேற்பட்ட மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர் இந்த தேசிய அளவிலான இயக்கத்தில் பங்கெடுத்து கல்வி மற்றும் நலன்களுக்கான மெய்யான ஒரு மக்கள் இயக்கமாக இதை ஆக்கியிருக்கிறார்கள். 2018ஆம் ஆண்டில் முதன்முறையாக இது தொடங்கப்பட்ட போது சுமார் 22,253 பேர் பங்கெடுத்த நிலையில் 2025ஆம் ஆண்டு இந்த பதிப்பில் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு 3.30 கோடிக்கும் மேற்பட்ட மாணவர்களும் 20.71 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்களும் 5.51 லட்சத்திற்கும் மேற்பட்ட பெற்றோரும் இதில் விண்ணப்பித்திருந்தார்கள். தேர்ச்சி முறை சுமார் 1 மாத காலம் வரை நடந்த இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 36 மாணவர்கள் தெரிவு செய்யப்பட்டு கலந்து கொண்டார்கள். மிக வித்தியாசமான முறையில் ஒரு குடும்ப உறுப்பினரைப் போல, ஒரு நண்பனைப் போல, ஒரு வழிகாட்டியைப் போல கலந்து கொண்ட மாண்புமிகு பாரத பிரதமர் மிக இயல்பான வகையிலே மாணவர்களோடு நகைச்சுவையும் கருத்து செறிவும் நிறைந்த வகையில் கலந்து கொண்டு அவர்களின் ஐயங்கள், அச்சங்கள் ஆகியவற்றை போக்கி ஆர்வங்களையும் பேரார்வங்கள் ஆகியவற்றுக்கு ரக்கை கட்டி பறக்கவிட்ட போது அந்த மாணவர்களின் முகங்களிலும் உள்ளங்களிலும் துளிர்விட்ட ஆனந்தமும் உற்சாகமும் உத்வேகமும் பார்க்கும் கேட்கும் அனைவரின் மனங்களிலும் பரவசத்தையும் கருத்தூக்கத்தையும் ஏற்படுத்தியது. மேலும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நண்பர்களே, பிரதமர் அவர்களும் மாணவ உறுப்பினர்களும் நண்பர்களாக கலந்து பழகி நேசத்தோடு உறவாடி கழித்த இந்த இனிய மணித்துளிகள் எங்கே நடந்தது தெரியுமா? பசுமை எழிலும், பறவைகளின் கீச்சொலியும், சலசலக்கும் நீரும், சில்லென்ற தென்றலும், வருடி கொடுக்கும் இளவையிலும், வண்ண வண்ண பூக்கள் குலுங்கும் ஐநாவால் அங்கீகரிக்கப்பட்ட பாரம்பரிய சின்ன பூங்காவில் கண்கொள்ளா காட்சியாக இது அரங்கேறியது. நேயர்களே, இதோ அந்த அரிய ஊடாடலின் சிறு தொகுப்பு நம் தமிழிலே. मिलेट किस किसने खाए हैं? खाया होगा सबने, लेकिन आपको मालूम नहीं होगा. बाजरा, रागी. நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? 2023ஆம் ஆண்டை பாரதத்தின் வேண்டுகோளை ஏற்று ஐநா சபை சிறுதானிய ஆண்டா அறிவிச்சிருந்தாங்க. உங்களுக்கு தெரியும்ல, இதை பெரும் உணவு அப்படின்னு இந்த மில்லட்ஸ் அத சொல்லுவாங்க. அந்தந்த பருவ காலத்தில் விளையக்கூடிய பழங்களை நாம உண்ணணும். ஊட்டத்திற்கு, ஊட்டச்சத்திற்கு எதை உண்ணக்கூடாது, எதை உண்ண வேண்டும் தெரியும் இல்லையா? எண்ணெய், மைதா, ஜங்க் ஃபுட் இதெல்லாம் நாம் உண்ணக்கூடாது. உணவை மென்று உண்ண வேண்டும். நமக்கு எவ்வளவு பற்கள் இருக்கு? 32 பற்கள். அப்போ என்ன சொல்லுவாங்க ஊர்ல எல்லாம்? 32 முறை அதை மென்று தின்ன வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சரி, உங்கள யாரு நீரை பருகும் போது அப்போ அதனோட சுவையை உணர்ந்திருக்கிறீங்க? யாருமே இல்லை இல்லையா? கடகடன்னு வரணும், விளையாடிட்டு வரணும், ஸ்கூல்ல இருந்து வரணும், அப்படியே குடிக்கணும் தண்ணிய மடக்குன்னு. நீரை பருகும் போது அதை எப்படி பருக வேண்டும்? அதிலே ஒரு சுவை இருக்கிறது. அந்த சுவையை நாம் அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி ஒரு தேநீரில் ஒரு சுவை இருக்கோ அதுபோல நாம் பருகும் நீரிலும் ஒரு சுவை இருக்கிறது. 3 விஷயங்கள்: எப்படி உண்ண வேண்டும், மென்று தின்ன வேண்டும். அடுத்தது, எதை உண்ண வேண்டும், எதை உண்ணக்கூடாது, அதையும் நாம் பார்த்தோம். எப்போது உண்ண வேண்டும், இதுவும் மிகவும் முக்கியம். நம் நாட்டிலே விவசாயிகள் காலை 8லிருந்து 8:30 மணிக்குள் உண்டு முடித்து விடுவார்கள். மதியம் அவர்கள் வேலை செய்து அதற்கு இடையே அவர்கள் தங்களுடைய மதிய உணவையும் அவர்கள் உட்கொள்வார்கள். மாலை வீடு திரும்பிய பிறகு சூரியன் அஸ்தமனம் ஆவதற்கு உள்ளாக அவர்கள் உண்டு உறங்கச் சென்று விடுவார்கள். இதுதான் அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தின் ரகசியம். இதை நாம் பின்பற்ற பழக வேண்டும்.
ஊட்டச்சத்தும் நலவாழ்வும் ஒன்றுக்கொன்று இணையானவை. இப்போ ஒருத்தருக்கு நோய் இல்லாம இருக்கு அப்படின்னு சொன்னா அவர்கள் நலமான வாழ்வு நலவாழ்வை வாழ்கிறார்கள் என்பது பொருள் அல்ல. ஊட்டச்சத்தானது ஊட்டமானது நலவாழ்வை பொறுத்தவரை மிகவும் முக்கியம். அதற்கு இணையாக உறக்கமும் மிக மிக முக்கியம். இன்னொரு விஷயம், நாம் சூரிய ஒளியில் நிற்பதும் மிகவும் அவசியமானது. காலையில் சூரிய ஒளியில் சில நேரம் நிற்பதை நீங்கள் உங்கள் தினப்படி வாடிக்கையாக்கிக் கொள்ளுங்கள். ஒரு மரத்தின் நிழலில் நின்று கொண்டு காலையில் சூரிய ஒளி மேலே படும்படி ஆழமாக உங்களுடைய மூச்சை இழுத்து விடுங்கள். சுவாசத்தை உள்வாங்கி வெளியில விடுறது இருக்கு இல்லையா, அதை மிகவும் ஆழமாக உள்வாங்கி பிறகு வெளியே விடுங்கள். இதை உங்கள் அன்றாட பழக்கமாக்கி. सूर्य की बड़ी सुबह की हो शाम जो भी अपनी सुविधा, ये हमारे समाज जीवन में दुर्भाग्य से ऐसा घुस गया है कि अगर हमने स्कूल में इतना नंबर नहीं लाया, அடுத்த விஷயம் 12th में इतना नहीं, அழுத்தங்கள். तो जैसे जिंदगी அழுத்தங்கள் மீது நீங்கள் ஆட்சி செலுத்த வேண்டும். அப்படி செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் உங்களை தயார் செய்து கொண்டாக வேண்டியது அவசியம். अब उनको कहो माँ अभी भाई இப்போ ஒரு உதாரணத்தை பார்ப்போம். எப்படி கிரிக்கெட் போட்டியில் ஒரு மட்டை வீரர் பேட்ஸ்மேன் सब लोग அவரை சுற்றி ஏகப்பட்ட கூச்சல், சிக்ஸர் சிக்ஸர்ங்கறாங்க, ஃபோர்ங்கறாங்க. क्रिकेट मैच होता है, இதெல்லாம் தாண்டி देखते हैं कितने लोग அதெல்லாம் அவர் பொருட்படுத்துறதே கிடையாது. அவர் அவருடைய முழு கவனமும் எதன் மீது இருக்கிறது? அவரை நோக்கி வீசப்படும் பந்தின் மீதே அவருடைய முழு கவனம் இருக்கிறது. அதை போல நீங்களும் உங்களுடைய இலக்கு அது ஒன்றின் மீது மட்டும் கவனத்தை செலுத்த வேண்டும். செலுத்துங்கள். अगर உங்களை நீங்கள் சந்தித்து பாருங்கள். तो क्या हो जाएगा, உங்களுக்குள்ளேயே நீங்கள் உங்களுக்கு சவால் விட்டுக் கொள்ளுங்கள். उस प्रेशर की परवाह नहीं உங்கள் மனதை எக்காரணம் கொண்டும் அலைபாய விடாதீர்கள். திடப்படுத்துங்கள். ஒரு நிலையில் கட்டி நிறுத்துங்கள். தொடர்ந்து முயலுங்கள். திரும்ப திரும்ப அது உங்களை விட்டு உங்கள் கட்டுப்பாட்டை விட்டு அகன்று செல்லும். விடாதீர்கள். உங்களுக்கான சவால் இதுதான். இது ஒரு கலை. தேர்வு காலத்தில் அழுத்தம் இருப்பதாக கூறப்படுவது, இது பல பேர் என்னுடன் உரையாடும் பொழுது, இப்ப நீங்களே கூட உரையாடும் போது இதை தெரிவிச்சீங்க. முதலில் உங்கள் படிப்பு நேரம் மற்றும் உறக்கத்திற்கு இடைப்பட்ட அந்த சம சீர்நிலை இருக்கு இல்லையா, இதை சரி செய்து கொள்ளுங்கள். உறக்கம் மிக மிக அவசியம். போதுமான உறக்கம். உங்கள் நேரத்திற்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் நீங்கள் தான் எஜமானனாக இருக்க வேண்டும். அப்படி இருக்க முயலுங்கள். அனைவரிடமும் இருப்பது 24 மணி நேரம் தான். ஆளாளுக்கு இது வேறுபடுறதில்லை. சிலர் திட்டமிட்டு பட்டியலிட்டு தங்கள் பணிகளை அதற்குள்ளாக முடிக்கிறார்கள். சிலரோ நேரமே போதவில்லை என்று எப்போதும் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். காரணம் நேர மேலாண்மையில் சரியான கவனம் செலுத்தாமைதான். உங்களிடம் இருக்கும் 24 மணி நேரத்தை நீங்கள் புத்திசாலித்தனமாக திட்டமிட்டு நிர்வாகம் செய்ய பழகுங்கள். इधर उधर मन भटकता रहता है, डिस्ट्रैक्शंस हो जाते हैं. तब जाकर के आप चुनौती किस चीज की करना है वो तय कर सकते हैं. तो करेंगे कोशिश. आपको काम उनको सुधारने के लिए नहीं कहा है, आपको खुद को அடுத்தது தலைமை பண்பு தலைவராவது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. நீங்கள் தலைவராக விரும்புகிறீர்களா? நீங்கள் தலைவராக விரும்பினால் தலைமை என்பது நீங்கள் மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக திகழ்வது. தலைமை மாணவராகவோ வீட்டு பாடத்தில் முன்னணியாளராகவோ நீங்கள் இருக்க விரும்பினால் நீங்கள் முன்னுதாரணமாக இருங்கள். இப்பொழுது ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாமே. நேரத்துக்கு வருது. இப்ப இந்த நேரத்துக்கு குறித்த நேரத்திற்குள்ளாக
அந்த நேரத்திற்குள்ளாக வருவது அப்படிங்கிறத நீங்க முன்னுதாரணமாக நீங்க திகழணும். இதே போல மற்ற விஷயங்களிலும் நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டாக முன் உதாரணமாக மற்றவர்கள் உங்களை பார்த்து பின்பற்றத்தக்கவராக நீங்கள் உங்களை ஆக்கிக் கொள்ள வேண்டும். சிரமப்படும் மற்றவர்களுக்கு உதவுங்கள், அவங்க கிட்ட அக்கறை காட்டுங்க. மரியாதை அப்படிங்கிறது நான் தலைவர் அப்படின்னு சொல்லி அந்த மரியாதையை தட்டி பறிப்பதோ கேட்டு பெறுவதோ அல்ல. மரியாதை என்பது மற்றவர்கள் உவந்தளிப்பது அப்படிங்கறத புரிஞ்சுக்குங்க. மற்றவர்களை மதித்து நடக்க பழகுங்கள். அதற்கு உங்களில் தேவைப்பட்டால் மாற்றங்களை ஏற்படுத்த தயாராகுங்கள். நீங்கள் உதாரணமாக இருந்து மற்றவர்களுக்கு வழிகாட்டுங்கள். இப்போ இந்த பணியாற்றுதல் என்று வரும்போது, வழிகாட்டுதல் அப்படின்னு வரும்பொழுது குழுவாக பணியாற்றுதல் அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். யார் பின்தங்கி இருக்கிறார்களோ அவர்களின் குறைகளை இட்டு நிரப்புங்கள். அவங்களால முடியலன்னு சொல்றாங்க, அவங்க ஒரு 20%, 25% தான் அவர்களால செய்ய முடியுது. அந்த பாக்கி இருக்கக்கூடிய அந்த 80-75% நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டி அவர்களை ஊக்கப்படுத்தி அவங்கள செய்ய முடியுங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு ஏற்படுத்தினா அவர்கள் என்ன உணர்வார்கள், அந்த செயல் செய்து முடிக்கப்பட்டவுடன் நான் இதை செய்தேன் அப்படின்னு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவர்களுக்கு தன்னம்பிக்கை ஊற்றெடுக்கும். அவர்களால் முடியும் என்பதை நம்ப செய்யுங்கள், நீங்களும் நம்புங்கள். ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு குழந்தை ஒரு அப்பா 2 பேரும் போறாங்க. அந்த குழந்தை எங்கேயும் கீழே விழுந்துடக்கூடாது, எங்கேயாவது போக்குவரத்துல சிக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த அப்பா அந்த குழந்தையோட கையை பிடிச்சுக்கிறாரு. அந்த குழந்தை உடனே என்ன பண்ணுது, அந்த கையை விடுவிச்சுக்கிட்டு அப்பாவோட கையை இது பற்றிக்குது. அதாவது அப்பா தனக்கு வழிகாட்டியாக இருக்கவில்லை, தான் அப்பாவை வழிநடத்தி செல்லுகிறேன் அப்படிங்கறத அந்த குழந்தை தெரியப்படுத்துது. இது பார்க்கும்போது ஒரு நகைச்சுவையாக ஒரு என்னது, இந்த குழந்தை அப்பாவை கூட்டிகிட்டு போகுதா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தலாம். ஆனால் அந்த குழந்தையின் மனதிலே தான் முன்னணியாக, தான் வழிகாட்டியாக இருப்பதாக அது கருதுகிறது. அந்த நம்பிக்கையை குலைக்க கூடாது. அதுபோலத்தான் உங்களோடு பணியாற்றுபவர்கள், உங்கள் குழுவில் இருப்பவர்களுக்கு அவர்களுடைய குறைகள் ஏதேனும் இருப்பின் அதை இட்டு நிரப்பி அவர்களிடம் தன்னம்பிக்கை என்ற ஊற்றை நீங்கள் துளிர்க்க செய்யுங்கள். सिलेक्शन कैसे हुआ आपका? रिश्वत देनी पड़ी? अगर मान लीजिए घर में एक कुत्ता पाला है, जो अपने कुत्ते को इतना प्यार करता हुआ बचपन से बड़ा हुआ है. அடுத்ததாக எப்படி படிப்பையும் பொழுதுபோக்குகளையும் சரிநிகராக செய்வது, இது குறிப்பாக 10ஆம் 12ஆம் வகுப்பு தேர்வுகளை எதிர்கொள்ளும் மாணவர்களுடைய பெருங்கவலையாக இருக்கிறது. தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். நண்பர்களே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், புத்தகங்கள் மட்டும் வாழ்க்கை அல்ல, ஓய்வும் மிக முக்கியம், பொழுதுபோக்குகளும் மிக மிக முக்கியம். இதை உங்கள் பெற்றோர் புரிந்து கொள்ள செய்யுங்கள். மாணவர்கள் இயந்திர மனிதர்கள், ரோபோட் அல்ல. அவர்களுக்கு மிக முக்கியமான தேவை முழுமையான வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட். பெற்றோர்களும் சரி, ஆசிரியர்களும் சரி, குழந்தைகளை அடைத்து வைக்காதீர்கள், பூட்டி வைக்காதீர்கள். அவர்களை சுதந்திரமாக இயங்க விடுங்கள். தங்கள் விருப்பமான எதிர்கால தேர்வுகளை அவர்களை செய்ய விடுங்கள். திறந்த வானத்தின் கீழே அவர்கள் சிறகு விரித்து பறக்க விடுங்கள். தேர்வுகள் மட்டுமே வாழ்க்கை அல்ல என்பதை நான் இந்த வேளையிலே பெற்றோரிடம் தெரிவிக்க விரும்புகிறேன். ஆசிரியர்களிடம் என் வேண்டுகோளாக முன்வைக்க விரும்புகிறேன். ஞானம் என்பதோ அறிவு என்பதோ மிகவும் மிகவும் முக்கியம்தான். முடிந்த மட்டும் இயன்ற அளவிலே நாம் அதை திரட்டிக் கொள்ள வேண்டும், சேகரித்துக் கொள்ள வேண்டும். ஆனால் அறிவு, ஞானம் என்பது தேர்வுகளோடு நின்று போவதில்லை. இவை ஒன்றுக்கொன்று நிகரானவை அல்ல. इंसान बड़ा डिफेटिस्ट मेंटालिटी का हो जाता है, तो ऐसा करने से कभी भी आप अपने साथी को मदद नहीं कर सकते. அடுத்த ஒரு விஷயம், மனிதர்களை நாம் பார்க்கும் கண்ணோட்டம்.
நம் சக மனிதர்களை அவர்களிடம் நிறைவுகளை தேடுங்கள், அந்த நிறைகளை பற்றி பேசுங்கள், அதை பாராட்டுங்கள். இதுவே ஆக்கப்பூர்வமான அணுகுமுறை. மேலும் அதிக அளவில் எழுதி பழகுங்கள். நீங்கள் உங்களிடம் இருக்கும் தனித்தன்மையை தேடி கண்டுபிடியுங்கள். நான் குஜராத்தில் அகமதாபாத்தில் இருக்கும் நேரத்தில் ஒரு மாணவன் சரியாக படிக்கவில்லை என்பதால் அவனை பள்ளியிலிருந்து நீக்க முடிவு செய்தார்கள். அப்போதுதான் டிங்கரிங் லேப்ஸ் இந்த முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த மாணவனிடம் ஏற்பட்ட மாறுதலை பாருங்கள். நான் வியப்பெய்தினேன். அதில் ஈடுபட்ட அந்த மாணவன் இயந்திர மனிதர்கள், ரோபோட்டுகளை வடிவமைப்பதில் முதல் மாணவனாக திகழ்ந்தான் என்பதை நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன். இந்த விஷயத்தில் ஆசிரியர்கள் மிகவும் முக்கியமான பங்காற்ற வேண்டியவர்கள். ஒவ்வொரு மாணவனிடத்திலும் இருக்கும் சிறப்பினை, தனி அம்சத்தை அடையாளம் கண்டு அதை ஊக்கப்படுத்தி அவர்கள்தான் மெருகூட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். बच्चे ने बनाया, यानी जो बच्चे को स्कूल से निकालने वाले थे वो रोबोट बनाने में नंबर 1 था. उसका मतलब उसके पास कोई विशेष ताकत है. टीचर का काम है कि उसकी उस ताकत को पहचाने. पहली बात तो हर एक के पास 24 घंटे हैं. यस ये तो पता है. यस सर. कुछ लोग 24 சரி, இப்போது உங்களுக்கு ஒரு பயிற்சி. நீங்கள் உங்கள் வகுப்பறையில் உங்களுக்கு மிகவும் பிடித்தமான நண்பர்களின் பெயர்களை எழுதிக் கொள்ளுங்கள். அவர்களின் பெற்றோரின் பெயர்களையும் எழுதிக் கொள்ளுங்கள். அந்த மாணவர்களிடம் உங்களுக்கு பிடித்தமான குணங்களை அதன் பக்கத்திலேயே எழுதிக் கொள்ளுங்கள். இது உங்களிடம் ஆக்கப்பூர்வமான உணர்வை, ஒரு நாளில் நீங்கள் என்ன செய்ய திட்டமிட்டிருக்கிறீர்கள் என்பதை பட்டியலிட்டுக் கொள்ளுங்கள். பட்டியலில் முதன்மையாக உங்களுக்கு பிடிக்காத கடினமான பாடத்தை அமைத்துக் கொள்ளுங்கள். கடினமாக இருப்பதை தோற்கடிக்க உங்களுக்கு நீங்களே சவால் விட்டுக் கொள்ளுங்கள். அதுவா நீங்களா, ஒருவை பார்க்கலாம் என்ற உணர்வில் அதில் உங்கள் ஆளுமையை நிலைநாட்டுங்கள். அதேபோல நீங்கள் வாழும் கணத்தின் மீது கவனம் செலுத்துங்கள். அதை தவற விடாதீர்கள். அந்த கணம் திரும்ப வரவே வராது. தேர்வுகளின் போது இந்த கால மேலாண்மை இருக்கிறதே, அது மிகவும் முக்கியமாக இருக்கும். அதற்கு ஒரு பயிற்சி. இந்த பழைய ஆண்டுகளில் இருக்கக்கூடிய தேர்வு தாள்களை நன்கு பழகி பாருங்கள், எழுதி பாருங்கள், திரும்ப திரும்ப எழுதுங்கள். குறைவான சொற்களில் சிறப்பாக பதில் எழுத பழகுங்கள். மேலும் மேலும் பயிற்சி செய்யுங்கள். ये ज्योग्राफी को दिमाग में क्या भरा है? ये ज्योग्राफी मेरे शरण क्यों नहीं आ रही है? मैं ज्योग्राफी को पराजित करके रहूं. ऐसा मन में एक दृढ़ संकल्प लेना चाहिए. मैथमेटिक, अरे तू समझता क्या है? आजा मेरे साथ मुकाबला कर ले. अब लड़ाई शुरू करें. बिना संकोच खुल करके किसी को कहना चाहिए. अगर नहीं அடுத்தது, அழுத்தங்களை எப்படி நாம் வெற்றி கொள்வது? धीरे धीरे बड़ा विस्फोट. உங்கள் உணர்வுகளை இருக்க பூட்டி வைத்துக் கொள்ளாதீர்கள். உங்களுக்குள்ளேயே அதை வைத்து இறுக்கிக் கொள்ளாதீர்கள். யார் மீது உங்களுக்கு நேசமும் நம்பிக்கையும் இருக்கிறதோ அவர்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். முன்பெல்லாம் நம் வீடுகளிலே உறவினர்கள், தாத்தா, பாட்டி, மாமா, மாமி, சித்தி, சித்தப்பா, இப்படி அத்தை, இப்படி ஏகப்பட்ட பேர்கள் இருப்பார்கள். அவர்கள் உங்கள் அழுத்தங்களை ஏதோ வகையில் விடுவித்து விடுவார்கள். ஒரு பிரஷர் வால்வ்னு சொல்றோம் இல்லையா, அதுபோல அவர்கள் அந்த அழுத்தங்களின் வடிகால்களாக அவர்கள் இருப்பார்கள். அடுத்து ஆசிரியர்கள். எனக்கு என்னுடைய சிறு வயது ஞாபகத்திற்கு வருகிறது. என்னுடைய கையெழுத்து அவ்வளவு நன்றாக இருக்காது. ஆனால் இதை கவனித்த ஒரு ஆசிரியர் எப்படியாவது இதை சீர் செய்து விட வேண்டும், சரி செய்து விட வேண்டும் என்பதற்காக அவர் மிகவும் ஒரு முனைப்பை காட்டி அதை சீர் செய்ய அவர் முயன்றார். அவர் என் மீது காட்டிய அந்த அக்கறை, அது என்னுள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி நானும் முயற்சி செய்து என்னுடைய கையெழுத்தை நான் பெரிய அளவில் சீர் செய்ய முடிந்தது. இது என்னிடம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது. அதே போல நீங்கள் உங்களுடைய விருப்பங்களை பின்பற்றுங்கள். உங்கள் பெற்றோர்களுக்கு எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன, இல்லை என்று சொல்லவில்லை.
அவர்கள் தங்கள் எண்ணங்களை மற்றவர்களை பார்த்து, சகாக்களின் குழந்தைகளை பார்த்து, பிற குழந்தைகளை பார்த்து அமைத்துக் கொள்ளுகிறார்கள். அல்லது அவர்களுடைய இளவயது கனவுகளை உங்கள் மீது திணிக்கிறார்கள். பெற்றோர்களே, ஆசிரியர்களே, நீங்கள் உங்கள் குழந்தைகளை, உங்களிடம் பயிலும் குழந்தைகளை மற்ற குழந்தைகளோடு ஒப்பீடு செய்யாதீர்கள். அந்த குழந்தைகளை நேசியுங்கள். அவர்கள் ஒவ்வொருவரிடமும் ஒரு பிரத்யேக பலம் இருக்கிறது. அந்த பலங்களை புரிந்து கொள்ளுங்கள். जी सर यार मूड ठीक नहीं था, सब ऐसी ही बातें करते हैं टेलीफोन पे दोस्तों से भी। फिर फोकस कैसे होगा भाई? आपको कोशिश करनी चाहिए आपके मन के अंदर जो दुविधाएं हैं बिना संकोच खुल करके किसी को कहना। அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு விஷயம், பாஸ், ரிஃப்ளெக்ட், ரீசெட். சற்று நிதானியுங்கள், உள்நோக்கி கவனத்தை செலுத்திக் கொள்ளுங்கள். பிறகு தேவையான மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இதற்கு முக்கியம் தியானம் செய்ய வேண்டும். கவனித்து பாருங்கள், உங்களை சுற்றி என்னென்ன நடக்கிறது என்பதை உற்று கவனியுங்கள். இப்பொழுது உங்கள் காதுகளிலே இந்த பறவைகளின் கீச்சொலி விழுகிறதா? இப்பொழுது விழுகிறது இல்லையா? இந்த கவனத்தை செலுத்துவது என்பது மிக மிக முக்கியம். அதற்கு உங்கள் கவனத்தை நீங்கள் ஒருமுகப்படுத்த வேண்டும். இதை ஒருமுகப்படுத்த வேண்டும் என்றால் சுவாசம் மிக முக்கியம். பிராணாயாமம் நம்மில் ஒரு விசேஷமான சக்தியை உண்டு பண்ணுகிறது. 5 நொடிகளில் உங்கள் உடல் உங்கள் கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிடும் என்பதை நீங்கள் இந்த சுவாச பயிற்சியை மேற்கொள்ளும் பொழுது நீங்கள் உணரலாம். சந்தோஷமாக இருங்கள். ஏனென்றால் சந்தோஷத்திற்கென்று ஒரு சக்தி இருக்கிறது. சிறிய சிறிய வெற்றிகள், அதிலும் கூட தோல்விகளை காணக்கூடிய மனப்பாங்கை வளர்த்துக் கொள்ளாதீர்கள். அந்த சிறிய வெற்றிகளை கூட சந்தோஷமாக அனுபவிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அப்படி அனுபவிக்கவில்லை என்று சொன்னால் இயல்பாகவே அழுத்தம் ஏற்படுகிறது. தேர்வுகளின் போது நாம் அழுத்தத்தை எப்படி தள்ளி வைக்க வேண்டுமோ, அதற்கான பயிற்சியை எப்போதும் மேற்கொண்டு வர வேண்டுமோ, அப்படியேதான் நம் உடல் நலத்தையும் நாம் பேணி பாதுகாக்க வேண்டும். நீங்கள் நினைத்தபடியாக உங்கள் குடும்பம் உங்களை அனுமதிக்கவில்லை என்றால் அழுத்தம் ஏற்படும். உங்கள் குழந்தைகளின் விருப்பம், திறமைகளை பெற்றோர்களே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், கவனியுங்கள், ஊக்கப்படுத்துங்கள், உதவுங்கள். ஒரு விளையாட்டுல அந்த குழந்தைக்கு ஈடுபாடு இருக்குன்னு சொன்னா அந்த விளையாட்டு எங்கு விளையாடப்படுகிறதோ அங்கே அந்த குழந்தையை இட்டுச் செல்லுங்கள். ஆசிரியர்களும் தங்கள் பங்கிற்கு அந்த நாட்டத்தை ஊக்கப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாணவர்களை பொதுவில் வைத்து விமர்சனம் செய்யாதீர்கள். மற்ற மாணவர்களை அவர்களோடு ஒப்பிட்டு ஒரு விமர்சனம் செய்யாதீர்கள். அவர்களை ஊக்கப்படுத்துங்கள் என்று நான் மிகவும் விரும்பி கேட்டுக்கொள்ளுகிறேன். மாணவர்களே, நீங்களும் உங்களை நீங்களே ஊக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்தார், மூத்த நபர்களோடு கலந்து பேசுங்கள், ஊக்கமடையுங்கள். உங்கள் கடந்த காலத்தை நீங்கள் முறியடியுங்கள். உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய சவால்கள், அதனை நீங்கள் எதிர்நோக்கும் பலத்தை பெறுங்கள். உங்களுக்கு நீங்களே சவால்களை ஏற்படுத்திக் கொண்டு அவற்றில் வெற்றி காணுங்கள். என்னை பார்த்து ஒரு வினா எழுப்பப்படுவது, உங்களுக்கு என்ன உத்வேகம், எது கருத்தூக்கம் அளிக்கிறது என்று என்னிடம் ஒரு வினா எழுப்பப்படுவது. எனக்கான கருத்தூக்கம் 140 கோடி இந்தியர்கள் தாமே. இதோ நீங்கள் வினா எழுப்பி கொண்டிருக்கிறீர்கள். இந்த வினாக்கள் என்னிலே வினாக்களை எழுப்பி அதற்கான விடைகளை தேடி உங்களுக்கு அளிக்க எனக்கு உதவிகரமாக இருக்கிறது. நமக்கு அருகே பார்த்தால் உத்வேகம் தரும் பல விஷயங்களை நம்மால் கவனிக்க முடியும். கேளுங்கள், வினா எழுப்புங்கள், புரிந்து கொள்ளுங்கள், ஆய்வு செய்யுங்கள், அதனை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு நீங்கள் சவால் விடுத்து உங்களோடு போட்டி போடுங்கள். खेलकूद के अंदर बहुत बड़ा, अब सचिन तेंदुलकर इतना बड़ा नाम सुन रहे हैं, पढ़ाई के विषय में खुद कहते हैं मेरा विषय ही नहीं था, मैं कोई ज्यादा पढ़ने का मेरा रस नहीं था, लेकिन उनके माँ बाप ने उनके अंदर ये क्षमता देखी, उनके टीचर ने देखी, उनका जीवन बदल गया। पहली बात है कि ये जो मुसीबत है ना, उसका कारण विद्यार्थी कम है। सबसे पहला दोष है उसके परिवार। அடுத்தது பலருக்கு இருக்கக்கூடிய தோல்வி பற்றிய பயம். தோல்விதான் நமக்கு எரிபொருள். மீண்டும் மீண்டும் முயலுங்கள்.
உங்கள் தோல்விகளை பாடங்களாக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் தோல்விகளை படிக்கட்டுகளாக மாற்றிக்கொள்ளுங்கள். மாற்றுத்திறனாளிகளின் வாழ்க்கையை ஆழமாக கவனியுங்கள். நம்மிடையேயும் கூட இறைவன் குறைகளையும் நிறைகளையும் வைத்திருக்கிறார். ஆகையால் குறைகளை களையும் முயற்சியில் ஈடுபடுங்கள். நிறைகளை போற்றும் அந்த ஒரு முயற்சியில் உங்கள் கவனத்தை செலுத்துங்கள். மதிப்பெண்கள் மட்டுமா வாழ்க்கை? மதிப்பெண்கள் மட்டுமே வாழ்க்கை அல்ல. அதே போல தொழில்நுட்பம் நமக்கு துணைக்கரமாக இருக்கக்கூடிய ஒன்று. அந்த தொழில்நுட்பத்தில் தேர்ச்சி பெறுங்கள். அதை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துங்கள். வீணாக்காதீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும், அது தொழில்நுட்பமே ஆகட்டும், ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தினால் அது பலம், இல்லை என்றால் அது பலவீனம். தெரிவோம், புரிவோம், சிறப்பாக பயன்படுத்துவோம். பெற்றோரை நீங்கள் புரிந்து கொண்டு அவர்களை உங்களுடைய சிந்தனையை ஏற்றுக்கொள்ளச் செய்யுங்கள். மெல்ல மெல்ல அவர்களுக்கு எடுத்துக்காட்டுகளை கொண்டு விளங்கச் செய்யுங்கள். और विद्यार्थियों के बीच में टोकना मत कीजिए. कुछ कहना है तो उसको अलग से हाथ लगा के दो, बेटे तुम बहुत अच्छे हो, बहुत मेहनती हो, थोड़ा इसमें ध्यान दे दो. और विद्यार्थी को फिर सोचना होगा, मैं मेहनत करूं, अच्छा से अच्छा लाऊं, पिछली बार से अच्छा करूंगा, मेरे और दोस्तों के सामने भी अच्छा करके दिखाऊंगा. लेकिन यही जिंदगी नहीं है. और मुझे अच्छा लगा कि मेरे देश के बच्चों के मन में भी क्लाइमेट की चिंता है. ज्यादातर दुनिया में நிறைவாக சூழல் பற்றி நாம் ஏதும் செய்ய முடியுமா என்ற ஒரு வினா எழுப்பப்பட்டிருக்கிறது. உங்களுடைய பங்களிப்பு என்னவாக இருக்க முடியும் என்று நீங்கள் ஒரு வினாவை எழுப்பியிருக்கிறீர்கள். நமது வாழ்க்கை முறையிலே நாம் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். மரங்களை நாம் வழிபடுகிறோம், நதிகளை வழிபடுகிறோம், இயற்கையின் ஒவ்வொரு விஷயத்தையும், ஒவ்வொரு கூரையும் நாம் வழிபடுகிறோம். இதனை ஒட்டித்தான் ஒரு மரம் அன்னையின் பெயரில் என்ற ஒரு பேரியக்கம் நடத்தப்பட்டு இப்பொழுது மிகப்பெரிய அளவிலே அது அமல் செய்யப்பட்டு வருகிறது. இதில் ஒரு சிறப்பம்சம் என்னவென்றால், இதில் 2 அன்னையர்கள் தொடர்பு படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். ஒன்று நம்மை பெற்ற அன்னை, அடுத்ததாக இந்த பூமி தாய். நாம் எந்த மரத்தை நாம் நட்டிருக்கின்றோமோ அந்த மரத்தின் மீது நம் முழு கவனத்தையும், கரிவையும், பாசத்தையும், பரிவையும் நாம் செலுத்தினோம் என்று சொன்னால் அந்த மரம் நம்மளுடைய கரிசனத்திற்கு ஏற்ப அது நன்கு வளர்ச்சி அடைகிறது. அதே போல அந்த செடியை நடும்போது ஒரு சின்ன உத்தி, இது நீர் சேமிப்புக்கும் மிகவும் சிறப்பான ஒரு உத்தி. அந்த செடிக்கு பக்கத்திலே ஒரு சின்ன மண்கலயத்தை அதை பொருத்தி வைத்து விடுங்கள். மாதம் ஒரு முறை அதற்கு அதிலே நீரிட்டு நிரப்புங்கள். அந்த செடிக்கு அது போதுமானது. இதனால் செடியும் வளரும், பசுமையும் கொழிக்கும், கூடவே நீர் சேமிக்கப்படும் ஒரு உத்தியாகவும் இருக்கும். குறைவான நீரில் நிறைவான வளர்ச்சி. நிறைவாக பார்த்தால், அழுத்தம் பற்றி சிந்தியாமல் உழையுங்கள். அவ்வப்போது உங்களுக்கு சவால் விட்டுக் கொள்ளுங்கள். ஊட்டமான உணவும் போதுமான உறக்கமும் மிக மிக தேவையான ஒரு விஷயங்கள். நன்றி, வணக்கம். No, sir. மாணவர்களோடு மாணவர்களாக நாட்டின் பிரதமர் அவர்களே ஒவ்வொரு ஆண்டும் கலந்துரையாடும் பரீட்சா பே சர்ச்சா, தேர்வுகளை எதிர்கொள்வோம் நிகழ்ச்சியில் அவரோடு கலந்துரையாடும் பேற்றை பெறும் மாணவர்களின் எண்ணிக்கை வெகு குறைவு. கலந்து கொள்ள முடியாத மற்ற மாணவர்களும் கூறப்படும் கருத்துக்களிலிருந்து பயன்பெற எக்ஸாம் வாரியர்ஸ் என்ற தலைப்பிலான புத்தகமாக அச்சிட்டு வெளியிடப்பட்டிருப்பது உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். இதை வாங்கி இதில் தேர்வுகளையும் அதை சார்ந்த அழுத்தங்களையும் தயாரிப்புகளையும் எதிர்கால தேர்ச்சிகளையும் பெற்றோர் ஆசிரியரின் ஆக்கப்பூர்வமான பங்களிப்பினையும் இன்னும் மாணவர்களுக்கு அவர் கூறியிருக்கும் அரிய பல பல உத்வேகமளிக்கும் கருத்துக்களையும் பற்றி தெரிந்து கொள்ள நீங்களும் இந்த புத்தகத்தை வாங்கி பயன்பெற mygov.in இணைய வழியோ நரேந்திர மோடி செயலி வாயிலாகவோ பெறலாம். பரீட்சா பே சர்ச்சா, தேர்வுகளை எதிர்கொள்வோம் 2025. மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பள்ளி குழந்தைகளுடன் கலந்து கொண்டு பல்வேறு விஷயங்கள் குறித்து கலந்துரையாடிய சிறப்பு நிகழ்ச்சியின் தொகுப்பினை இதுவரை கேட்டீர்கள். தொகுப்பு ராமசாமி சுதர்சன், எம் ராஜராஜேஸ்வரி. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.